இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் பற்றி ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கொமைனி பேசியிருக்கிற சில கருத்துக்கள், அதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்திருக்கிற ரியாக்டுமே இந்தியா ஈரானுடைய நட்பில் விரிசலை ஏற்படுத்துகிற விதமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. மிலாடி நபியை முன்னிட்டு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது. அதில் இஸ்லாமிய மதகுருமார்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் அவங்களுடைய மீட்டிங்கில் பேசப்படுது. உலகமெங்கும் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு நேர்ற துன்பங்களை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அப்படி நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா நம்மளை இஸ்லாமியர்களை நம்ம கருதக்கூடாது. இஸ்லாமியர்களுடைய பண்பு அப்படிங்கிறது ஒற்றுமையாக இருக்கிறது. உலகம் முழுக்க பாதிக்கப்படுற இஸ்லாமியர்களுக்கு நம்ம குரல் கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுக்கு இஸ்லாம் கற்றுத்தர ஒரு பாடம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்படி பேசும்போது சில நாடுகளை குறிப்பிட்டு அந்த நாட்டில் வசிக்கிற இஸ்லாமியர்களுக்கு நேர துன்பங்களை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காங்க. அதில் குறிப்பிடப்பட்ட நாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மியான்மர் அண்ட் இந்தியா, அதே போக காசாவுமே குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. காசால நடந்துட்டு இருக்கிற இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கிற தாக்குதல் நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவையும் மியான்மரையும் அவங்க குறிப்பிட்டுமே இதில் பேசியிருக்காங்க. அது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதற்கு பயங்கரமா எதிர்வினையாற்றிருக்காங்க. இந்தியா பற்றியும் மியான்மர் பற்றியும் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கொமேனி இந்தியாவிலும் மியான்மர்லையும் பாதிக்கப்படுற இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா நம்ம குரல் கொடுக்கணும், அவங்க பாதிக்கப்படுறதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிக கடுமையா விமர்சனம் செய்திருக்காங்க. இந்த மாதிரி எங்க நாட்டில் நடக்கிற சிறுபான்மையினர் பிரச்சனைகளை பத்தி நீங்க பேசுறதற்கு முன்னாடி உங்க நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை நீங்க பாருங்க, இதுல தலையிடாதீங்க, இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு தாட்ல இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற நட்பு பாதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. ஆனால் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கொமேனி இப்படி பேசுறது முதல் முறை அல்ல. ஏற்கனவே இந்தியாவில் நடக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராக ஏற்கனவே பல முறை குரல் கொடுத்திருக்காரு. அது பற்றியுமே ட்வீட்மே நிறைய போட்டிருக்காரு. 2020 கூட டெல்லியில் நடந்த கலவரத்தப்போ அதில் 53 பேர் இறந்து போனாங்க. அதில் இஸ்லாமியர்கள் தான் பெரும்பான்மையானவர்கள். அப்போவுமே அவர் குரல் கொடுத்தாரு. இந்திய அரசாங்கம் இதில் ஒருதலை பட்சமாக செயல்படாமல் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கிற அடக்குமுறைகளை படுகொலைகளை தடுக்கணும், அதற்கான நடவடிக்கைகளில் மிக தீவிரமாக இறங்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் இஷ்யூலையுமே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வசிக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாத வகையில் அவங்க அமைதியான வாழ்க்கை வாழ்றதுக்கான முயற்சிகளை இந்திய அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே பேசியிருந்தார். ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் நடக்கிற பல விஷயங்களுக்கு, அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கிற அடக்குமுறைகளுக்கு எதிராக அவர் ஏற்கனவே குரல் கொடுத்திருக்காரு. அந்த அடிப்படையில் தான் இப்போவுமே அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில ரொம்ப நீண்ட காலமாக நல்ல நட்புறவு இருக்கு. இந்தியாவும் ஈரானுமே பல ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. ஈரானுக்கு பல விஷயங்களை ஏற்றுமதியும் செய்து இந்தியா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரைஸ், சுகரு, ஜுவல்லர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஏற்றுமதி பண்றாங்க இந்தியா. அங்கிருந்து அதே போல ஈரான்ல இருந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் கண்ணாடி ஜாமான்கள், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இறக்குமதியும் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அங்க இருக்கிற ஒரு துறைமுகத்தை, அதாவது ஈரான்ல இருக்கிற ஒரு துறைமுகத்தை ஆப்ரேட் பண்ற ஒரு 10 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் இந்தியாவும் ஈரானும் போட்டிருக்காங்க. அதன் மூலமாக இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு நல்ல பெனிஃபிட்டுமே கிடைச்சிருக்கு. அந்த துறைமுகத்தோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்கானிஸ்தானுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குறதுக்கு நம்ம பாகிஸ்தானுடைய சாலைகளை பயன்படுத்த தேவையில்லை, அதற்கு தான் அந்த துறைமுக கான்ட்ராக்டே போடப்பட்டது. அதுவுமே ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு பாண்டான ஒரு விஷயமாகவும் அந்த விஷயம் பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட நிலையில தான் தொடர்ந்து இந்தியாவில் நடக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கிற அடக்குமுறைகளுக்கு எதிராக ஈரானுடைய சுப்ரீம் லீடர் தொடர்ந்து குரல் கொடுக்கிறாரு. அதற்கு ஒவ்வொரு முறையுமே இந்தியா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல இந்த முறையுமே இந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு நடக்கிற பிரச்சனைகள் குறித்து நாங்கள் பார்த்துப்போம், அதற்கான முறையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம், ஆனால் நீங்கள் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாதீங்க, அப்படி நீங்கள் தலையிடுறதுக்கு முன்னாடி உங்கள் நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை நீங்கள் கவனம் செலுத்துங்க அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க.